அதாவது 2 கண்ணு 2 காது 2 கை 2 கால் உள்ள மனுஷனை பார்த்துருக்கோம். 2 வாழ்க்கை வாழ்ந்திருக்க மனுஷனை பார்த்துருக்கோமா? எப்படின்னா 2 அப்பா 2 அம்மா 2 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு 2 வேலை 2 குடும்பம் 2 காதல் 2 காதல் 2மே காதல். இப்படி பண்ணியிருக்க மனுஷனை பார்த்துருக்கீங்களா? ரஞ்சன்குடி அன்பரசு முருகேச பூபதி ஓஹோந்திரன் என்கிற ராம்போ இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இது மெய்யா பொய்யான்னு பார்க்க வேணாமா? பார்த்துருவோம். ரெக்கார்ட். என் மகன் சார், இந்த தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்த மகன் சார். இப்படி எந்த நனவும் இல்லாம அவன் உட்கார்ந்துருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ராம்போட ஃபேமிலி வந்திருக்காங்க. நான் தான்மா ராம்போட அப்பா. டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா. யார் புதுசா ராம்போட அப்பா வந்திருக்காரு? அப்பா டேய் லூகாஸ், எங்கடா போறீங்க? எங்கடா நம்ம பசங்க எல்லாம்? அங்க இருக்காங்க. எல்லாரும் வர சொல்லு. போ கூட்டறனே. வணக்கம் சார். எங்க ராம்போ எங்க சார்? மேடம் நீங்க? நான் தான் சார் ராம்போட அத்தை, எம் இதே கலா. ராம்போக்கு சின்ன வயசுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அந்த கேமரா பார்த்து சொல்லுங்க. வெறும் பிரச்சனைகளோடயே வாழ்ந்தது மட்டும்தான் சார் எங்களோட பிரச்சனையே. எங்க குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கு சார். எங்க குடும்பத்துல யாருக்குமே கல்யாணம் ஆகல சார். இன்னும் சொல்ல போனா நானே சிங்கிள் தான் சார், மொரட்டு சிங்கிள். எங்க குடும்பத்துல யாரு பொண்ணு கொடுத்தாலோ இல்ல எடுத்தாலோ அவங்களுக்கு உயிர் போயிடுங்கிறதா இந்த ஊரோட நம்பிக்கை. இந்த ஒரு காரணத்தால எங்க குடும்பத்தோட யாரும் சம்பந்தம் வச்சுக்க முன் வரல. இதனால நாங்க எல்லாம் தனி கல்லா தவிச்சிட்டு இருக்கோம் சார். இந்த குடும்பத்துல கல்யாணம் நடக்காதுடா. அப்படியே நடந்தாலும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடல. இப்படி இருந்தா எவன் பொண்ணு தருவேன்? இப்படி சிரிச்சவங்களோட மூக்க உடைக்கிறதுக்காக எங்க அண்ணன் அவன் லவ் பண்ண இங்கிலீஷ் டீச்சர் மினா கைஃப தைரியமா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணான் சார். ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த மினா கைஃப ஊருக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணான் சார். அதுக்கு காரணம் அவன் அந்த பொண்ணு மேல வச்சிருந்த லவ். அப்புறம் இந்த ஊரே இந்த குடும்பத்து மேல சாபம் இருக்குன்னு நினைச்சாங்க இல்லையா? அது ஒரு மூட நம்பிக்கைங்கிறது உணர்ந்து அதுக்காகவே அவன் ஒவ்வொன்னு வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டான் சார். பாத்துக்கங்கடா. ஏய் நல்லா பாத்துக்கோங்க. உள்ள பொறகட்டும், எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே இத பாக்குறதுக்கு இந்த ஊர் மக்கள் எங்க குடும்பத்துல எந்த சாபமும் இல்லங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ரூட் கிளியர் பண்ண விடுவாங்கிற நம்பிக்கையில நாங்க எல்லாம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு நடுவுல பிறந்தவன் தான் ராம்போ. ஆனா ராம்போ பிறந்த உடனே இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்த என் குடும்பம் பழைய மாதிரி அந்த சாபத்துக்கு உள்ளாச்சு. உள்ள பிறந்துட்டாடா. எல்லாருக்கும் நல்லா இருந்தாடா. டேய், எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்காண்டா. அவன் பேரு ஓஹோந்திரன். ரஞ்சன்குடி அன்பரசு முருகேச பூபதி ஓஹோந்திரன். ராம்போ பிறந்த அன்னைக்கு அவங்க அப்பா, அதாவது எங்களோட அண்ணா இறந்துட்டான் சார். போன அபசகுணம் ராம்போட ரூபத்துல திரும்பி வந்துருச்சுன்னு எங்க அண்ணன் இறந்த சோகத்துல எங்க அன்னிக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அதுல அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நடக்க முடியாமலும் போச்சு. ஆனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு முகம் அவங்க மகன் ராம்போவோட முகம் மட்டும்தான். ராம்போ வளர்ந்தான். ஊரே அவனை அதிர்ஷ்ட கெட்டவனா பாத்துச்சு. நீ ஏன்டா லைட்ட போட்ட? உன்னதான் வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. இவன் போட்டானா லைட்டா? இவன் வரல வச்சா இப்படி வளருவான். சாக்கோபார் சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஏய் சாக்கோபார்ரா, செமையா இருக்கு. சாக்கோபார் சாப்பிடு. அண்ணா சாக்கோபார் கொடுங்க. சாக்கோபார் இல்லையாடா? இதோ இப்பதான் வாங்கிட்டு போறாங்க. ஐயோ, காலி ஆயிடுச்சே. அப்புறமா வந்து வாங்கிக்கிறியா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் காலி ஆனதுக்கு அப்புறமே வர? ஆனா அவனை ஒரு துரதிருஷ்டசாலியா நம்ப ஆரம்பிச்சிட்டான். நாங்க என்னைக்குமே அதை காமிச்சுக்கிட்டதே இல்லை சார். ஆனா அது அவனுக்கா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. ராம்போ, நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. அம்மா பொண்ணாகாது. போடா போ. அத்தை அத்தை, ஒண்ணுல இவன் பக்கத்துல வந்தாலும் இப்படிதான் ஆகுது. இப்ப பாத்தீங்களா? நீங்களே பாருங்க.
அந்த பையன் போன உடனே குறைஞ்சிடுச்சு பாருங்க. இனிமே அவனை பக்கத்துல வர விடாம பாத்துக்கங்க. அதுதான் இவங்களுக்கு நல்லது. பக்கத்தில் வந்தாலே உனக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ நான் இங்கே இருக்கேன், உனக்கு ஒன்றுமே ஆகலம்மா. யார் சொன்ன இதெல்லாம்? பக்கத்துல வா வா. வேணாம்மா, நான் போய் நின்னாலே மழை நின்றுதுமா. எனக்கு பிடிச்சது ஒன்று கூட எனக்கு கிடைக்க மாட்டுதுமா. ஒருத்தருக்கு கூட எனக்கு பிடிக்க மாட்டுதுமா. ஏம்மா எனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம் நடக்குது? இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஜிங்ஸ். ஜிங்ஸ் அப்படின்னா என்னதுமா? மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துட்டே இருக்குமா. ஆனா ஒரு நாள் அந்த தடங்கல்கள் எல்லாம் அப்படியே பொடி பொடியா உடைஞ்ச எதெல்லாம் உனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் உன்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கும். ஒருத்தருக்கு கூட உன்னை பிடிக்கலன்னு சொன்னல, அது எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களோட அன்புல நீ நீந்துவ, நீ மிதப்ப. 1க்கு 2 10 100 எல்லாமே எக்கச்சக்கமா உனக்கு கிடைக்கும். உன் மேல நல்ல மழை பெய்யும். And remember, when it rains, it pours. நீ என்ன உள்ள வந்த? போ. சொன்னலம்மா. ராம்போ அவன் அம்மா பக்கத்துல இருந்தாலே அவன் அம்மாக்கு ஏதோ ஒண்ணு ஆகிக்கிட்டே இருக்குங்கிறத அவன் ஆணித்தனமா நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவங்கள விட்டு எவ்வளவு தூரம் அவன் தள்ளி இருக்கானோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு நல்லதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ராம்போ. அம்மா நீ எங்க இருக்க? எங்க இருந்து ஃபோன் பண்ற? ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான்டா உங்க அம்மா ஏஞ்சி உட்காந்துருக்கா. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானா? ஆமா, நீ சாப்பிடவே? அவன் தள்ளி இருந்தாதான் அவனோட அம்மாக்கு நல்லதுன்னு அவன் முடிவே பண்ணிட்டான். எவ்வளவுதான் அவங்கள விட்டு அவன் தள்ளி இருந்தாலும் ராப்பகலா வேலை பார்த்து எனக்கு பணம் அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் அவன் அம்மாவை அப்படி பாத்துக்கிறான் சார். ராம்போ நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷன் தானே? இல்லை சார், ராம்போ எப்பவுமே தன்னை ஒரு துரதிருஷ்டசாலியாக தான் சார் பார்ப்பாரு. எனக்கு இது கிடைக்காது, இது நடக்காதுன்னு சொல்லுவார். அவர் சொல்கிற பல விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்காது சார். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் லியோனையும் சன்னி லியோனையும் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியாதோ அப்படி நம்ப முடியாத விஷயம் ஒன்று நடந்துச்சு சார். ஊருக்கே மழை பெய்யணுங்கிறதுக்காக ஒதுக்கி நிற்கிறாராம். நீ வெளியே போய் நின்னா மழை நின்றமா? போய் நில்ல பார்ப்போம். நல்லது நடக்கட்டும் மாறன். ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது, நல்லா பெய்யட்டுமே. எல்லாருக்கும் நல்லது தானே. வாயில வடை சுடுறவனை பார்த்துருக்கேன், ஆனால் வாழ்க்கை பஜ்ஜி சுடுறவனை இப்போ தான் பார்க்குறேன். Bullshit, baby. One day we planned out now, but the stupid rain screwed it up. This is why I hate coming out. நல்லா வர படிச்சிருக்கோம், மழை நின்னா நல்லா இருக்கும்ல. ஏம்பா எல்லாரும் மழை நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க, வெளியே போய் நின்று நிறுத்தி காமி. Wow, so cool. ஏம்பா இதெல்லாம் உன்னுடைய மன ஓட்காப்பா. அப்போ உனக்கு இன்னும் டெஸ்ட் வைக்கிறேன், பண்ணி காட்டுறியா? என்ன டெஸ்ட்டு? இந்தாங்க 2 ஐஸ்கிரீம் கொடுத்துருதா, அங்கே போய் எனக்குன்னு ஒரே ஒரு சாக்கோ வேண்டியதான் கையில் கொடுத்துரு. நான் ஓகேப்பா, அவ்வளோதானே. சாக்கோ பார் வாங்கி வந்து கொடுத்துட்டு உன் மனசில் இருக்கிறதெல்லாம் நாக்கோ பாரா ஆக்கல.
இதுக்கு மேலே ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனால தான் இவர் ட்ரை பண்ணார். ஆமாம் சார், நான் முட்டாள், இவர் நாசா விஞ்ஞானி. அவனுக்கு ஒரு சாக்கோ பார் வாங்கி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா நீ யோசிக்கிறதுலாம் மன ஓட்கான்னு நீ ஒத்துக்கிறியா? வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, இல்லை என்னோட மன ஓட்கா, மன பிராந்தி, பீரு, விஸ்கி, ரம் வரைக்கும் ஒத்துக்கிறேன். தோ வாங்கிட்டு வரேன், பேக் அண்ட் பிட் வித் சாக்கோ பார். ஐயோ எந்த லூசா? டேய் சாக்கோ பார் தான் கொடுப்பா. இருக்கு சார். இருக்கா? கொடு கொடு. இருக்கு சார். டேய் பைத்தியம், அதுதான்டா கேட்குறேன், எடுத்துக்குறா. என்ன விஷயம்னா இந்த டப்பால இல்ல ஃபேக்டரியில இருக்கு. இப்போதான் வாங்கிட்டு போறாங்க. அந்த ஐயோ யாரா எவன்டா? டேய் தடியா பிரிக்காதடா. சாக்கபர் சாப்பிட்ற மூஞ்ச பத்தியா? ஏய் இல்ல பார்த்தா ப்ரோ அடிங்க ஐஸை தட்டி விட்டு போயினே இருக்கிற. ஒன்று விட்டுன்னு வச்சுக்க. அடிக்க போறியா? அடிடா பார்க்கலாம். டேய் யார் மேடா கை வச்சிங்க? இவர் தானே நமக்கு பாஸ், தெய்வம் எல்லாம். மன பிராந்தி, மன விஸ்கி, மன வோட்கா எல்லாம் கையில இருக்கு பார். அப்படியே ஐயோ அர்னால் ஐயே காவத்து நீ குடிச்சிட்டாரா. நான் கீழே வந்தா கூட நீ ஆசைப்பட்ட ஐஸ்கிரீமை கஷ்டப்பட்டு பூச்சினுக்கிறேன் பாத்தியா? சார் நைட்டில் காக்கா போய் பார்த்துக்கிறீங்களா? அவன் ஐஸ்கிரீமில் கக்கா போச்சு சார். அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரன் அவன். சார் காலையில் என் கூட தான் சார் ஓலை வண்டி ஓட்டுவாப்புல. ஆமாம் சார், பகல் ஃபுல்லாக இவங்ககிட்ட வேலை பண்ணிட்டு நைட்டு போய் தூங்குவான். பார்த்தா நைட்டு தலையில் கலர் வச்சுக்கின்னு என்கிட்ட வந்து பப்பில் பவுன்சராக வேலை பண்ணுவான் சார். கிளப்புக்குள்ளே வந்தாலே தலையை குஞ்சின்னு தான் சார் இருப்பான். அப்படி என்னதான் இருக்குது தெரியல, கீழே நிமிரவே மாட்டான். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள், இஃப் ஐ எம் ராங், அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நினைக்கிறேன். கடவுள் வழக்கமாக 5:30 மணிக்கு அவன் தான் வந்து எழுப்புவான். இன்னைக்கு நான் வந்து எழுப்ப வேண்டியதா போச்சு. என்னப்பா ரெடியா போலாமா? போலாம், வரியா? எது ஏன்பா வழக்கமாக 2 பேரும் சேர்ந்து தானே போவான். இன்னைக்கு என்ன புதுசாக வரியாங்கிற? வாப்பா போலாம். 2 பேரும் ஒன்னாவே போலாம், வரியா? என்னடா அது? ஆளு உள்ள இருக்கா போல, சவுண்டு வெளியே வருது. ஏப்பா இங்க பக்கத்துல வரா, குச்சிடுறேன். சரி சரி பக்கத்துல வராத. வரல. என்னப்பா உங்க பிரச்சனை? என்னால 2 பொண்ணுங்களோட மனசு உடைய போகுது. சரி அதனால இப்போ என்ன? அதை பார்க்கறது நான் உயிரோட இருக்கக்கூடாது. அவங்க ஞாபகத்தோட நான் சாக. அங்க இருந்தெல்லாம் குதிச்சா சாக முடியாதுப்பா. இந்த விஷத்தை குடிச்சிட்டு இந்த கத்தியால் நெஞ்சில குத்திட்டு இந்த கைத்தை இப்படி டைட்டா புடிச்சிட்டு டமால் குச்சா செத்துற மாட்டேன். என்னப்பா சாவறதுக்கு இவ்வளவு ஆப்ஷன் வச்சிருக்கிற? நீ சொன்ன கேளுப்பா, இறங்கி வாப்பா. பக்கத்துல வராத உன்னை புடிச்சு குச்சல. வரலப்பா. பா இருப்பா ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பிரபு சார் இங்க ராம்போ சூசைடு லவுக்கு சூசைடு பண்ணிக்க போறேன்னு சும்மா குருமா வச்சிருக்கான் சார். அது காலையில ஊசி போய்டும். நான் அவனை கூட்டி வந்துறேன், நீங்க ரெடியா இருக்கு. பக்கத்துல வராத. பேஸ்டமா நான் சொன்ன கேளுப்பா. நீ குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வாப்பா. இது வந்து காலையில பேசிக்கலாம்பா, வாப்பா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். அந்த பையனால ஒரு பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாத. நீங்க தான் இருக்கீங்களே. கொஞ்சம் இருங்க, பேசிட்டு வந்துடுறேன். சரி வரேங்க. என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொல்லு. நீ என் குடும்பத்துக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ண தெரியும்ல. இந்த விஷயத்தை நான் உனக்கு சரி பண்றேன். நான் சொல்றது மட்டும் நீ கேளு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்புறியா? வேற வழி இல்லை சார். சார் ஜூ வேணாம் தம்பி. இவர் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வேறு யாருக்கு கிடைச்சிருந்தாலும் அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை யோசிச்சு இதுக்கு மேலே அவங்க 2 பேர் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினச்சப்பாரு. அதுக்காகவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஜூஸ் சார். வேணாம் தம்பி, போங்க. இப்போ ரேம்போ 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, 2 பொண்டாட்டி, 2 வீடுன்னு சொல்லும்போது தப்பாக தான் இருக்கும். அதுவே 2 வாழ்க்கை, 2 குடும்பம், 2 அப்பா, 2 அம்மா, 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் சொல்லி அது மாதிரி 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா ஆச்சரியமாகவும் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் தப்பாகவும் தெரியாது. ஆனால் அது தப்பு தானே சார்? நம்புற மாதிரியா இருக்கும். இந்த ஷோவே அந்த 2 பொண்ணுகளுக்காக தான். அதுக்கு தான் நான் இருக்கேன், என் சேனல் இருக்கு, என் டாக் ஷோ இருக்கப்பா. அவங்களுக்காக ஒரு ஷோ பண்ணி 10 பேரை சத்தம் போட்டு பேச வச்சு அவங்க 2 பேரும் நம்ப வச்சுடுறேன் சார். ஏதோ அவன் சக்திக்கு அவன் கையில் 2 லவர் தான் இருக்குது.
திடீர்னு 2 அப்பா 2 குடும்பம் கேட்டா அவன் எங்க சார் போவான்? அது எல்லாத்துக்கும் ஆள் இருக்குப்பா. சார் அதுக்கெல்லாம் நம்புற மாதிரி நடிக்கணுமே சார். கொஞ்சம் இதை பாருங்க, இதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க சார். மார்க்கஸ், ராம்போக்கு நீ அப்பாவை நடிப்பியா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். சார் இவர் எப்படி சார் செட் ஆவார் எனக்கு அப்பாவை நடிக்க? சேம் ஹேர் சார், செட் ஆகும் சார். மார்க்கஸ், உன்னை அடிச்சு கேட்பேன், உலுக்கி கேட்பேன். ராம்போ தான் என் பையன்னு மாற தட்டி சொல்லணும். நீங்க உருட்டி விட்டு கேட்டா கூட உண்மையை சொல்ல மாட்டேன் சார். என்ன ஆனாலும் ராம்போ தான் என் புள்ள. நான் தான் ராம்போவோட அப்பன். இந்த வயத்துல அவனை பெறல சார், அவ்வளவுதான் சார். மத்தபடிக்கு நான் பெறாத புள்ள சார் அவன். சார் நாங்க தான் சார் ராம்போவோட சொந்தம் பந்தம் எல்லாமே. ஒரே ஒரு நிமிஷம் அவர் மூஞ்ச கொஞ்சம் உத்து பாருங்களேன். எங்கேயோ துணி கடையில நிக்கிற பொம்மை தலையில இருக்கிற விக்க திருடிட்டு வந்து இவனுங்க தலையில வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. பாத்தீங்களா சார்? பாரு வா, கார்த்திகா சாம்பு போட்டு குளிக்கிறவங்க உட்காருங்க. யார பார்த்து ராம்போ, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி செட் பண்ணி வச்சுட்டேன். நீ அங்க வந்து 2 பேரையும் மறந்த மாதிரி நடிச்சிடு. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரையும் நோகாம அனுப்பிச்சிடலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் சார் அவங்க 2 பேரையும் பார்த்தேன். காலையில் கண்மணி, நைட்டு கத்திஜம். ஒரு நாள் எல்லாமே மாறிடும் எங்கள் அம்மா சொன்னாங்க சார். அது அந்த நாள் தான் நான் நம்பினேன் சார். அந்த நாளும் அப்படி தான் சார் இருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை விட்டு போயிடும் சார். அவ்வளோ துரதிருஷ்டசாலி சார் நான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி என் கூடவே இருந்த ஒரே விஷயம் சார் அவங்க 2 பேரும். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒருத்தரை 99.9% லவ் பண்ணியிருப்பேன், இன்னொருத்தரை 100% லவ் பண்ணியிருப்பேன். இந்த 100% லவ் பண்ணவங்களோட வாழ்க்கை வாழ வேண்டியதானே? ஐயோ பாவம் சார், பாவம் சார், என்னால் முடியாது சார். இப்படிப்பட்ட 2 பேரும் என்ன லவ் பண்ணியிருக்காங்கன்ற ஆச்சரியத்திலே என்னோட மிச்ச காலத்தை நான் ஓட்டிட்டோம் சார். நீங்கள் போயிட்டு ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் சார். சார் என்னால் மறக்கவே முடியாத 2 பேரை நான் மறந்த மாதிரி நடிக்கணும்ல சார்? பண்ணிடுறேன் சார்.